God is good all the time. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரோட அன்பை ருசிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் நல்லவர் என்பது உங்க வாழ்வில் ருசிச்சிருக்கிறீங்க? நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவன் அந்த உலகத்தில் யாரும் இல்லை. I tell you, our God is so good, and you are also very precious before His sight. ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். The only reason we are so precious because the Lord has shed His blood on the cross of Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி ஏறப்பட்ட ரத்தத்தினால நம்ம அப்படியே விலை கொடுத்து வாங்கினாரு. ஆமென். அந்த ஆண்டவர் நம்மளை ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தவான்களாக்கினபடினால்தான் பரிசுத்தவான்களாக இந்த சபையில இந்த காலையில் வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். உங்கள் அருமையான போதகரை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க, சந்தோஷம். அந்த இன்ட்ரோடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நான் அதிகமா எங்க போனாலும் என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை விட நான் ஆண்டவரை குறித்து தான் அதிகமாக பேசுறது விரும்புகிறேன். My ambition is always to preach the word of God like a person. நான் அதைத்தான் நான் அதிகமாக விரும்புவேன். ஆகவே இந்த கால வேளையில எல்லாரும் தயவுசெய்து உங்களுடைய மனதுல, உங்களுடைய நினைவுகள்ல, உங்களுடைய சிந்தனையில பல விஷயம் உள்ள ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போயிடுங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். சொல்லி பாருங்களா, அப்படியே எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆர்வமாய் நாடி வந்திருக்கிறேன் உங்களுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கு பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்துல, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில, சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல ஒரு பெரிய விடுதலை கொண்டு வர வேண்டுமான இப்போ நீங்க உங்க சிந்தனை, எண்ணங்கள், நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, உங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் அப்பாவுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வந்தவர்கள் வந்தவண்ணமா இந்த காலையில போகாதபடி தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை இந்த நாளில் உங்க மேல நிறைவேற்றுவார். வாசிக்கலாமா? ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாமா? எபிசோட் 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அப்படியே 16ஆம் வசனம். வேகமா டக்கு யாராவது வாசிங்க. சம்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ரீட் பண்ண. 1 Corinthians chapter 3 verse 16. Either you can read in English or Tamil, no problem. 1 கொரிந்தியர் 3:16 வேகமா வாசிக்கலாமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என் அருமையான சகோதரர், அருமையான ஊழியக்காரரே, அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஒன்னும் ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்மளாம் ஒரே ஃபேமிலி. என்னை அப்படியே உருன்னு பாக்குறீங்க. நான் உங்கள ஒரு நபர் புரிஞ்சுட்ட விஷயம் மற்றெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே பக்கத்துல ஒருவருக்கு ஒரு குடும்பம்னு வந்துட்டாவே எல்லாமே வெளியே போயிடும். ஆமென். இந்த ஈகோ, இந்த ஒரு மாதிரி ஆக்ட் பண்றது, ஒரு மாதிரி தூரமா இருக்கிறது, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்க. குடும்பம்னா அதெல்லாம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பமா வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் குடும்பமா அங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என் மனைவி ஒரு குடும்பம். சொல்லுங்க, மனைவி ஒரு ஆலயம். எல்லாம் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. என் மனைவி ஒரு ஆலயம், என் கணவன் ஒரு ஆலயம், என் பிள்ளைகள் ஒரு ஆலயம். எல்லா ஆலயம் சேர்ந்து இங்க ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்குது. Hallelujah. Many temples are gathered together. Come here in His holy sanctuary to worship the Lord. Hallelujah. என் பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய மெசேஜ் உங்களை பேச வச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க இது வரைக்கும் பேசாத மெசேஜ் கேட்டிருப்பீங்க. நான் ஐயா உங்களை பேச வைப்பேன். என்னோட நீங்க நான் பிரசங்கிக்கும் போது வார்த்தை வாயில நீங்க சொல்ல சொல்ல அது உள்ள போயிட்டே இருக்கும். உள்ள போக போக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து இது வரைக்கும் நீங்க வாயை திறக்கல. இப்ப சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஆமென். I am a privileged person. I am a blessed person. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், நான் ஒரு விலையேறப்பட்ட மனிதன். ஏனென்றால் என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர் என் இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். I am the temple of living God. Hallelujah.
எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லி பாருங்க. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. I am the temple of living God. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஹalleluya. என்னுடைய 25 ஆண்டுகள் காலமா பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணும்போது எல்லா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? living man need a living ordinator, dead man need a dead ordinator. உயிருள்ள மனிதனுக்கு உயிருள்ள கடவுள் தேவை, செத்து போன மனிதனுக்கு செத்து போன கடவுள் தேவை. இந்த காலவேளை நீங்க உயிரோடு இருப்பீர்களானால் நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிறாரு. எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடுறீங்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் சொன்னவர் உயிருள்ள தேவன் இங்கே இருக்கிறாரு. உயிருள்ள தேவனை நீங்கள் நான் உயிரோடு ஆராதிக்கிறோம். ஹalleluya. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன், என் தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன். பெரிய அதிசயம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் எனக்குள்ள வாசம் பண்றாருங்கிறத விட இந்த உலகத்துல வேற பெரிய எதுவுமே இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார் என்கிறதையும் இங்க சபை அறியலையே, என்னுடைய அறியலையே. குவிக்லி இந்த வேத புத்தகத்துல 7 விதமான டெம்பிள்ஸ் பார்க்கலாம். அது கவனிங்க. நம்ம எல்லாம் ஆலயம், இந்த சப் டாபிக் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் a temple of living God. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. இண்டிவிஜுவல் சொல்லுங்க. நானு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமாகவும் அபிஷேகத்தாலோ சகல நன்மைகளாலோ வல்லமையினாலோ நிரப்பப்பட்ட தேவன் தங்குற ஆலயம். எல்லா ஆலயெல்லாம் கூடி, இங்க நிறைய ஆலயம் வந்திருக்கு. இந்த நிறைய ஆலயம் கூடிதான் இதுக்கு பேரு சபை. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? குவிக்லி வேத புத்தகத்துல 7 விதமான டெம்பிள். ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனத்தை மட்டும் இதை வச்சிருக்க, வேற எங்கேயும் வைக்காதீங்க. இந்த உலகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கி, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமைகளை இருந்தவங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர் செங்கடலை கடக்க பண்ணி வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. மோசேயை பார்த்து சொன்னாரு, ஆமென், come on மோசே, I am going to give you a blueprint. நான் உனக்கு ஒரு மாதிரியை கொடுக்க போறேன். எல்லாம் கவனிங்க, உனக்கு ஒரு மாதிரியை நான் கொடுக்க போறேன். பரலோகத்துல எப்படி தேவனுடைய ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்தோட ப்ளூ பிரிண்ட் கையில கொடுத்துருவேன். நீ போய் என் ஜனங்கள் நடுவில், எல்லாம் காதுல வாங்க, என் ஜனங்கள் நடுவில் நான் தங்கி, நான் அவங்களோட உலாவி, நான் அவங்க தேவனா இருக்கும்படி நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாய். The first temple was called tabernacle in the Bible. வேத புத்தகத்துல 66 புத்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது முதல்ல இஸ்ரேல் ஜனங்க தான் கர்த்தருக்கென்று ஆண்டவர் சொன்னாரு, நான் அவங்க நடுவுல உலாவி வாசம் பண்ணும்படிக்கு ஒரு டாபர்னக்கல் உண்டு பண்ணுங்க. மோசே அதை செய்தபடிதான். ஆமென். The first temple, come on listen, the first temple was built by Moses in order that the God wanted to live among them. அந்த ஆலயம் தான் முதல் ஆலயம். அந்த ஆலயம் 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்துச்சு. அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம், சில பேர் சாட்சியின் கூடாரம் சொல்லுவாங்க. ஆமென். மேக ஸ்தம்பத்துல இருந்து பேசின நம்ம சொல்லுவோம் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 பாகம் இருந்திருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கரங்களை வச்சு சொல்லுங்க. அந்த ஆலயத்துல 3 பகுதி இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஆலயத்துல 3 பகுதி இருந்தது போல இந்த ஆலயத்துல எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆலயத்தை அவங்க சொல்லுங்க, இந்த ஆலயத்திலேயும் 3 பகுதி இருக்குது. ஹalleluya. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆமென். சொல்றீங்களா? அந்த ஆலயத்துடைய மாதிரியின்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை படைச்சு வச்சிருக்கிறாரு. இது பிரகாரம், வெளித்தோற்றமாய் சரீரம், பிரகாரம் உங்களுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த முழு உலகத்துக்கு சேலஞ்ச் பண்ணேன். முழு உலகத்துக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு 800 கோடி மக்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். தெரியுமா? what is the differences between man and animal கேட்டா இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துக்கு தவறான ஒரு கருத்தை பதியிடுறாங்க. ஆனா என் வேதம் சரியானதை சொல்லுகிறது. இந்த காலவேளையில இந்த செய்தியை கேட்போமா? மனிதனுக்கு விலங்குகளுக்குள்ள என்ன வித்தியாசம் கேட்டா டக்கு நீங்க சொல்லுங்க, விஞ்ஞானத்தின்படி சொல்லுவீங்க. மனுஷ விலங்குகளுக்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 7 அறிவு இருக்குது. தெரியாது. இது பாத்தீங்களா?
எவனோ ஒரு பொய்யே, எவனோ ஒரு விஞ்ஞானி அவனுக்கு புத்தியில தப்பாய் சரியாய் தோன்றின ஒரு தவறான கருத்தை பதியிட்டான். இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை நம்பிட்டு இருக்குது. ஆனா என் பைபிள் சொல்லுது, வாட் இஸ் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் மேன் அண்ட் அனிமல்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனிதனுக்கு விலங்குகளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம், மனிதனுக்கு மட்டும்தான் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும், விலங்குகளுக்கு ஆவியும் சரீரம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு ஆத்மா இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேள்விப்படுறது ஒரு மாதிரி இருக்கும். நம்மள 5 அறிவு தான் என்ன அறிவை கூறு போட்டு கடையில வச்சுட்டு இருக்கோம். 5 அறிவு 6 அறிவு 7 அறிவு. It's not like that. Never believe the wrong. Believe the truth. If you know the truth shall set you free. சத்தியத்தை மட்டும் நீங்க அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்க சத்தியம் முதல்ல, சத்தியம் விடுதலை ஆக்கணும், சத்தியம் சரீரத்தை விடுதலை. நல்லா கவனிங்க, சத்தியம் முதல்ல உன் சிந்தனையில விடுதலை கொண்டு வரும். ஆமென். Hallelujah. Because Satan has blinded their minds so they may not be able to see the glory of gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை இந்த உலகம் அறியக்கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனார் மனதை குருடாக்கினான். வச்சா ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். நம்ம கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்கு 6 அறிவு 7 அறிவு இந்த கூறுலாம் இல்ல, கர்த்தர் எனக்கு எல்லா ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். எல்லா ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அவரை அறிகின்ற அறிவை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை அறிகின்ற அறிவின் மேன்மை எவன் உணர்ந்துட்டாரோ அவன் தான் அந்த உலகத்தில் பெரிய மனுஷன், அவன் தான் பெரிய விஞ்ஞானி, அவன் தான் பரலோக ஞானி, அவன் தான் பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டான். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட் இல்ல சொல்லிட்டே இருக்கு. நீங்க ஆவியானவர் உள்ள பேசிட்டே இருப்பாரு. உங்க உள்ள இன்னைக்கு வந்தவன நீங்க போக மாட்டீங்க. உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசி உங்க மனதை தெளிவுபடுத்தி வேறு மனுஷனா இங்க நீங்க போக போறீங்க. ஆமென். சொல்லுங்க, அந்த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். யார் உயிரோடு இருக்கிறாரு? நான் உயிரோடு இருக்கிறேன். ஆசிரியப்பு கொண்டாட கட்டின அந்த டெம்பிள் அது நடக்காது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த டெம்பிள் மூவிங் டெம்பிள். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, இந்த டெம்பிள் மூவிங் டெம்பிள். தமிழ்ல சொல்லுமா, இந்த ஆலயம் நடமாடும் ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஆண்டவருக்கு கைத்தட்டி ஆராதிக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கர்த்தருடைய நாமத்தை வாயிலிருந்து புகழக்கூடிய ஆலயம். ஆமென். கர்த்தரின் நாமத்தால் புகழப்பட்டார். God does not live in that temple which was built by men, but he lives in the temple which was built by himself. மனுஷருடைய கைகளினால் கட்டப்பட்ட எந்த கோவிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்ல, மாறாக அவருடைய இதயங்களை வாசம் பண்ணுகிறார். எத்தனை பாக்கியவான்கள்! யார் அந்த காலவேளை பாக்கியத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, I am not the dead temple? சொல்லுங்க, I am not the dead temple, I am the living temple. சொல்லி பாருங்களேன். எல்லா வாய்க்கு சொல்ல சொல்ல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியார் உங்களை உருமாட்டிட்டே இருப்பாரு. இந்த நாள் ஒரு பாக்கியத்தின் நாள், இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் இந்த குடும்ப உயிரிழக்கூடிய நாள், இந்த நாள் இதுவரைக்கும் நீ ஆராதித்ததை விட கர்த்தருடைய ஆவியார் உங்க கண்களை திறந்துகிட்டே இருப்பாரு. நீ யாருன்னு உணர்ந்து கொள்வாரு. Amen. This is a temple, moving temple. சொல்லுங்க, எப்ப அப்படி பேசிட்டீங்க, நம்மள குடும்பம் உடனே சொல்லுங்க, எல்லாம் பேசுறோம். இந்த டெம்பிள் மூவிங் டெம்பிள், அந்த டெம்பிள் இம்மூவபிள். சொல்லுங்களேன், கொஞ்சம் பேச மாட்டீங்களா? இன்னும் வேற ஏதாவது பாக்குறீங்க, அதான் பேச மாட்டீங்க. வாய தரங்க. அந்த டெம்பிள் இப்பதான் லைன் வந்திருக்காங்க, இப்பதான் லைன் கிடைச்சிருக்கா. அந்த டெம்பிள் மோசே கட்டின கூடாரா, அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அது நவராது, அது பேசாது, அது சட்டெல்லாம் போடாது, அது சிரிக்காது, அது அழுவாது. This is the living temple of God. The temple பேசும். The temple காலையில எழுச்சி உம்மா அப்பான்னு கூப்பிடதாஸ். இந்த டெம்பிள் காலையில எழுச்சி அப்பாவை கூப்பிடு. Hallelujah. இந்த டெம்பிள் பேசும். இந்த டெம்பிள் பாடி ஆராதிக்கும். இந்த டெம்பிள் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும். இந்த டெம்பிள் ஒன்னோட ஒன்ன சேர்ந்து உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இந்த டெம்பிள் உயிரடையும். இன்றைய நாள் பரலோகத்தில் ஆதீனத்தில் தேவன் உங்களுக்கு எழுதி கொடுத்த நாள்.
ஒரு மனிதன் அதை மாற்ற முடியாது. இந்த சபைக்கு நான் திரும்ப சொல்ல வரேன், என்னுடைய டாபிக் விஷயம் வரலாம் சபைன்னு சொன்னேன். ஆனா என்னுடைய உள்ளத்துல நம்ம ஃபேமிலி, புரியுதா? இந்த ஊழியக்காரோட வார்த்தை நான் கனம் பண்றேன், நம்மள ஃபேமிலி. ஆனா சபைன்னு பேசினாலும் சபைன்னு பேசணும். இந்த சபை இனி இருக்கிறது போல வருகிற நாட்கள் எப்படி இருக்காது. மூவிங் டெம்பிள். This is moving temple. This is preaching temple. This is praying temple. This is a worshiping temple. This is a witnessing temple. Hallelujah. Are you the temple of living God? எத்தனை பேர் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறார்? Hallelujah. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே. எல்லாமா எல்லாரும், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறை வாய் திறந்து என் உயிர் சொல்லுங்க. எத்தனை பேர் உயிர் மேல ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு உயிர் மேல ஆசை இருக்குது? இருக்கா? யாருக்கெல்லாம் உயிர் மேல ஆசை இருக்க சொல்லுங்க. அவங்க வாய்க்கு ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, நீங்க தான் உயிர். இந்த வார்த்தைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லுமே தவிர, இந்த ரோட்ல போறது, இங்கிட்டு போறது, அங்கிட்டு வர்றது, இந்த டாக்ஸ் ஆடெல்லாம் பார்த்து உயிருக்கு ஈருன்னு சொன்ன அவருடைய பாதாளத்தை முடி விட்டு. சொல்ல பாருங்க, சொல்ல பாருங்க. சொல்லுங்க, இந்த டெம்பிள் யாரை பார்த்து தெரியுமா உயிர்னு சொல்லுது? யாரை பார்த்து அப்பான்னு சொல்லுது? இந்த டெம்பிள் யாரை பார்த்து நேசமேன்னு சொல்லுது? இந்த டெம்பிள் யாரை பார்த்து பிரியமேன்னு சொல்லுது? Come on, make a choice. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் வாயை திறந்து, மனசு திறந்து, மனசு குளிர, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே. எல்லாரும் சேர்ந்து அப்படியே சேர்ந்து சொல்லுங்களாமே. எல்லாரும் பரலோக அபிஷேகம் அப்படியே நிரம்பிக்கிட்டே இருங்க. நான் பிரேயர்லாம் பண்ண மாட்டேன், ஆராதிக்கலாம் பண்ண மாட்டேன். வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது உனக்குள்ள ஆவியான வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. வசனத்தை கேட்க கேட்க அபிஷேகத்தை நிரப்பிட்டே இருப்பார். வசனம் உள்ள போக போக வேற மனுஷனை மாறிட்டே இருப்பார். This is the fact. Hallelujah. சொல்லி பாப்போமா? என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உயிருள்ள டெம்பிள், உயிருள்ள ஆலயம், ஜீவனுள்ள தேவனை பார்த்து சொல்லுங்க. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் துடிக்குது. எல்லாம் சொல்ல. எத்தனை பேர் அப்பாவை பார்த்து உயிரேன்னு சொல்ல போறீங்க? யாரெல்லாம் ஆண்டவர் உயிரேன்னு சொல்றவங்களுக்கு உணர்வு இப்படி துடிப்பதா? உலகத்தை மறந்துரு. ஹல்லேலூயா. சபையே, you are not belongs to the world. நீ உலகத்துக்கு உரியவன் அல்ல. You belongs to heavenly kingdom. ஹல்லேலூயா. சொல்லுமா? உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசி. இந்த உலகத்தில் அன்பை ருசிப்பது இயேசு மட்டும்தான் ருசிக்கணும். வேற எதையாவது அன்பை ருசிச்சு அங்கே இங்கே தேடின நடாத்துல விட்டுட்டு போயிடுவான். பாத்துக்க, அதை ஒப்பாரி வச்சு கழுவ வேண்டியதான். Amen. The first temple, tabernacle. அந்த டெம்பிள் வெளிச்சு போச்சு. என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நாம புறப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்து கானான் தேசத்துக்குள்ள, யோசுவாவின் காலத்துல கானான் தேசத்துக்குள்ள போனாங்களோ, அந்த டேபர்னேக்கல் காண ஆரம்பிச்சு. டேபர்னேக்கல், அந்த கூடாரம், சொல்லுங்க, அந்த கூடாரம் டெமாலிஷ் ஆச்சு, அழிஞ்சு போச்சு. அதுல இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் யோசுவா சீலோவாவிலே ஒரு கூடாரத்தை போட்டு அந்த பொருட்களாக வச்சுட்டாங்க.
பைபிள்ல ஃபர்ஸ்ட் டெம்பிள் அதுதான். அது யாரால கட்டப்பட்டுச்சு? மோசேயினால கட்டப்பட்டுச்சு. ஆமென். அப்புறம் ரொம்ப வருஷமா இஸ்ரேல்ல டெம்பிள் இல்ல. தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. நமக்கெல்லாம் ஊர்பட்ட ஆசை இருக்கும். இப்ப உங்களுக்கு பேப்பரை கொடுத்து உங்க ஆசை எழுதுங்கன்னா பேப்பரை பத்தாது, பேனாவும் பத்தாது, பேப்பரும் பத்தாது, கண்டிப்பா பத்தாது. கண்டிப்பா இந்த ஜனங்க என் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்ல எவ்வளவு எழுத போறாங்க பாருங்க, பத்தாது. உன் ஆசைலாம் வேண்டாம். என்ன சொல்லுங்க, எனக்கு இந்த உலக ஆசை வேண்டாம். எத்தனை பேர் மகிமை சாயலை திரைக்க போறீங்க? கரக்குள்ள சொல்லுங்க, எனக்கு உலக ஆசை வேண்டாம். கமான் 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 சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு உலகத்துல எந்த ஆசை வேண்டாம். தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பேன். அவனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசை. எத்தனை பேர் ஆலயம் கட்ட போறீங்க? கேள்வி உங்களுக்கு புரியல? இப்ப சொல்லட்டுமா? ஒன்ன கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்புவதா பெரிய ஆலயம். தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட பார்த்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு கூப்பிட்டு, இங்க பாரு தாவீது, நீ எல்லாம் ஒண்ணு ஆலயமா கட்ட வேணாம், புரியுதா? உன்னை அபிஷேகிச்ச நாள்ல இருந்து உன் கையை ஃபுல்லா ரத்தக்கரையாவே. தாவீத போல இந்த உலகத்துல கொலை செய்த லட்சக்கணக்கான நபரை பைபிள்ல நீங்க ஒரே ஒரு நபரை மட்டும்தான் லட்சக்கணக்கான நபரை கொன்று குவித்தவன் தாவீது. தெரியுமா உங்களுக்கு? அவனை பார்த்து சொல்றேன், வேண்டாம் தாவீது, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேணாம், விட்டுரு. உன் ஆசை தானே, ஆலயம் கட்டல தானே, உன் ஆசையை நான் நிறைவேற்ற பரவாயில்ல. அது உன் குமார் நாகிய கர்ப்ப பிறப்பு சாலமன் எனக்கு ஆலயம் கட்டுவான். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாம் தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசை இல்ல, 1000 ஆசை இருக்குல்ல. இந்த காலையில கரங்களை உயர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? வேறொரு ஆசை இல்ல. எல்லாரும் சொல்லுவோமா? கண்களை மூடி இப்படி கரங்களை மேல உயர்த்தி. தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த காலவேளை எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஹலோ நிலக்கபடி, உலகத்துடைய ஆசை வேண்டாம், அதை தூக்கி போடு. உனக்கு ஒரு உன்னத ஆசை இந்த காலவேளையில வேணும். ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கால வேலை சொல்றீங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை? தாவீதுக்கு இருந்த ஆசை இன்னைக்கு உங்க கால வேலை அந்த உங்களுடைய ஜீவியத்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆமென். எனக்கு ஒரு இது இருக்குது. எது இருக்குது? எனக்குன்னு ஒரு இது இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. சொல்லி பாருங்க, எல்லா கரங்களும் இது சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பைபிள சுருக்கமா, பைபிள ஒரே வரியில சொல்லி கொடுங்க. 66 புத்தகத்துல ஒரே ஒரு வரியில சொல்லி கொடுத்துருப்பா, ஐ நீட் யூ. புரிஞ்சு போச்சா? பைபிள் 66 புத்தகத்துல ஒரே வரியில யாரா சொல்லுங்கனாக்கா, நீ எழுப்பிட்டா சொல்லுவோம், ஐ நீட் யூ லார்ட். ஹல்லேலூயா. சரி சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எனக்கு நீர்தானே. சொல்லுங்க, எனக்கு ஆசையா தெரியுமா? யாரு? யாருக்கெல்லாம் ஆசை? யாரு யாருக்கெல்லாம் ஆசை? ஆண்டவருக்கு சொல்றீங்க, எனக்கு ஆசை எல்லாம் வருது. ஹல்லேலூயா. பூமியில ஒரு மனிதன் இயேசுவை ஆசையோடு பார்க்க வந்தான். அவரை பார்த்தணும்னு ஆசை. அவன் நம்பர் 1 ஃப்ராடு தெரியுமா? ஊரடிச்சு உலையில போட்டு நம்பர் 1 ஃப்ராடு. ஊரடிச்சு உலையில போட்டு ரோம அரசாங்கத்தை ஏமாத்தி 1 ரூபாய் டாக்ஸ் 4 ரூபாய் டாக்ஸ் வாங்கி பாக்கெட்ல போட்டு ஜாலியா ஹாயா மதந்துட்டு இருந்தவன், உலகத்துல பணத்துல புரண்டவன், நகையில புரண்டவன், தாறுமாறான உறவுல புரண்டவன், வீட்டுல இருந்து இருக்கிற அவன்கிட்ட இந்த லக்ஸரி நீங்க உன் வீட்டுல இல்ல தெரியுமா? அவனுக்கு அவன்கிட்ட இருந்த லக்ஸரி உன் வீட்டுல இல்ல. அவன் என்ன இல்ல, எல்லாரும் வச்சு அது எதுவும் அவனுக்கு நிறைவு தந்ததில்லை. ஒரு நாள் நினைச்சேன், இந்த குப்பைகளோட கிடக்குறாமே, இந்த இயேசுன்னு சொல்றாங்களே, ஒரு வழி பார்த்தலாமா?
ஓடி போய் காட்டத்தி மரத்துல ஏறினா. உன்னை என்னை உண்டாக்கின தேவன் வந்தாரு. ஆசை நிறைவேற்றினார் தெரியுமா? அவன் இயேசு பார்க்கணும் தான் விரும்பினான். அதான் ஆசை. கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த டெம்பிள். கரங்களை வச்சு சொல்லுங்க, இந்த டெம்பிள். இப்படி சொல்லுங்க, இப்படி கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த டெம்பிள். என் அப்பன் இயேசு வரத்துக்குள்ள ஒரு வாட்டி அவரை பார்த்துடணும். அவர் வரத்துக்குள்ள ஒரு வாட்டி அவரை பார்த்துடணும். ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்துடணும். ஆமென். பார்க்கணும்னு விரும்பினா என் தெய்வம் தங்கணும்னு சொன்னாரு. அவன் சொல்ற ஆண்டவர் பார்த்துன்னு ஆண்டவர் சொன்னாரு, வீட்டுல தங்கணும்னு சொன்னாரு. ஆமென். யாரு இதுல பெரிய ஆளு சொல்லுங்க? பார்க்கணும்னு சொல்றவங்க பெரிய ஆளா? தங்கணும்னு சொல்றவங்க பெரிய ஆளா? இந்த கால வேளையில என் தெய்வம் உன் உள்ளத்துல தங்குவாராக. என் தெய்வம் உன் இருதயத்துல தங்குவாராக. என் தெய்வம் உன் சரீரத்துல தங்குவாராக. என் தெய்வம் உன் குடும்பத்துல தங்குவாராக. என் தெய்வம் இந்த ஆலயத்துல தங்குவாராக. மகிமை நான் பாட காண போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்றீங்க, தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் ஆலயம் ஆண்டவர் சொல்ற தாவீது, நவரு தாவீது, நீ எல்லாம் ஆலயம் கட்டக்கூடாது. சாலமோன் எழுப்பி ஒரு ஆலயம் கட்டிட்டான். சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது ஆசாரியன் உள்ள போக முடியல. கர்த்தருடைய மகிமை நிறைவேறிச்சு. சாலமோன் சொல்றான், வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தெய்வத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திர சொல்லுங்க, அது சின்னது. எல்லா வயத்துல சொல்லுங்க, நான் வேற லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்றேன், அவன் ஸ்டைல்ல இல்ல, வேற லாங்குவேஜ் சொல்லுங்க. நான் கட்டின ஆலயம் சின்னது. நீ எங்க போய் சின்னதா கட்டிடாத, புரிஞ்சா புரிஞ்சுக்க. புரியுதா? அவன் சொல்றான், நான் கட்டின ஆலயம் சொல்லுங்க, சொல்லிதான் அவனுக்கு வழி இல்ல. அவன் தான் சொன்னான், நான் சொல்லல. நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் சொல்லுங்க, சின்னது. அப்படியே வாயத்தை சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ உண்டே చాలు, తోడుంటే చాలు, నీ ఉంటే చాలు నాకు. ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றான், நான் கட்டின ஆலயம் அப்படி இந்த சின்னது வாட ஞாபகத்துல இருக்கா? நான் நினைக்கிறேன் கட்டில வரைக்க மாட்டேன், மறக்க மாட்டேங்க. அது சின்னது, என் தெய்வம் பெரியவர். சத்தம் போட்டு சொல்லுங்க, அந்த ஆலயம் சின்னது. உண்மையாக சின்னதுல போய் படிச்சு பாருங்க. எனக்கு டைம் இல்லை, அப்படி கத்த சுத்தமா வீட்டு ஒரு டைம் இருந்தா நம்மளுக்கு ஆசிரியர் கூடாது. இதே சபையில வாய்ப்பு ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா கொடுப்பாரு. ஆனா சொல் தெளிவா டீச் பண்ணி பாருங்க. இப்ப இல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த ஆலயம் சின்னது, என் தெய்வம் பெருசு. இப்ப நீங்க சொல்லுங்க, என் இருதயம் சின்னோண்டு இருதயம், இதுக்குள்ள பெரிய தெய்வம் வாசம் பண்ணுகிறாரு. How is it possible? How is it possible? How God can live in the temple into my small heart? என் சின்ன இருதயத்துக்குள்ள அவ்வளவு பெரிய தேவன் வாசம் பண்ண, அதை விட மிராக்கிள் வேற எதுவும் இல்லை. நமக்கு சபையில எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, பாஸ்டர் ஜான் பண்ணாரு ஹீலிங். இந்த மாதிரி நல்லா கவனி, இந்த வயிற்று வலி தலைவலி கேஸ் நாங்க சொல்லாது. பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த சின்ன இருதயத்துல, இந்த சின்ன இருதயத்துல பெரிய தெய்வம் எனக்குள்ள இருக்கிறாரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு சொல்லுங்க, உன்னை கொண்டு வாயத்திறக்க பிசாசு வெக்கப்பட்டு போவான். அந்த கால வேலையில இது வரைக்கும் என் வாழ்வில நடக்கல சொன்ன நீ இந்த கால சொல்லு, என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யதான் அழைச்சிருக்கிறாரு. நீ இன்னும் குறுகி போய் எங்கே உட்கார்ந்து ஆண்டவர் கூட சொல்லிட்டே இருக்கிற.
சொல்லுங்க, வீட்டு சொல்லுங்க. என் இருதயம் சின்னது, அது திருக்கு முறுக்குள்ளது. இருக்கும்போது முறுக்கிக்கு வந்தது தெரியுமா? எங்க பகல் முழுது வேலைக்கு போகும்போது கணவன் மனைவி ஒன்னா தாங்க பேசிட்டு போனாங்க. ஐயோ, சாயங்காலம் வந்தவுடனே கணவனோட இருதயம் சுருங்கி போகுது, மனையோட இருதயம் இறுங்கி போகுது. ஐயோ, சொல்லுங்கப்ப, என் இருதயம் சொல்லுங்களேன். நான் உங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லிட்டு இன்னும் என்ன புரிய மாட்டேங்க. போங்க, இன்னும் என்ன வேற ஆளையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை குத்து பார்க்காதீங்க, நல்லா கவனி, ஃப்ரீயா பேசுங்க. என் இருதயம் சின்னது, இது இருக்கும்போது முறுக்கிக்கோ, இருக்கும்போது திருக்கிக்கோ. இருக்கும்போது எல்லா கேடு எங்கிருந்து வருது தெரியுமா? அப்போ வேற எங்கிருந்து வராது. உலகத்துல இருக்கிற எல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? எங்கிருந்து வருது தெரியுமா? சொல்றாங்க, நான் விட மாட்டேன். இது உலகத்துல இருக்க எல்லா பாவமும் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஐயோ, உலகத்துல பாவம். நான் சொல்றேன், உலகத்துல பாவம் பெருகல, இங்க இருந்தா எல்லாம் வருது. ஆண்டவர் அந்த சிந்த இருதயத்தை பார்த்து கேட்கிறாரு, உன் இருதயத்தை தாரியா, உன் இருதயத்தை தாரியா. எத்தனை பேர் இந்த கால வேலை உங்க இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க போறீங்க? பாஸ்டர், என்ன பாஸ்டர், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். பாடுறான் பாரு, திருடி இதயத்தை திருப்பி கொடுறான். பாடிட்டோம், உன் இருதயத்தை ஒழுங்கா எல்லா காவலோடு காத்து. நீதிமொழி புத்தகத்தில் இருக்குது, உன் இருதயத்தை பேச மாட்டேங்கிறா, பேசிதான் ஆகணும், வழியே இல்ல. இன்னைக்கு நீ பேசணும், உன் இருதயம் மாறணும், உன் இருதயம் கழுவப்படணும், அந்த இருதயத்தோட தெய்வம் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் உன் இருதயத்தை கேட்கறது தெரியுமா? இருக்கு ஒரு இருதயம், ரெண்டு பேர் கேட்டா யாருக்கு கொடுக்கறது? இந்த பிரச்சனை. ஐயோ, இந்த இருதயத்தை யாருக்கு கொடுக்கறதுனே தெரியல. ஒருத்தன் சொல்ற திருடி இதயத்தை திருப்பி கொடுறான். யாரா இதயத்தை கொடுக்க சொல்ற? அந்த சொல்றாரு, உன் இதயத்தை எனக்கு கொடுத்து, உன் இதயத்தை சாத்தானுக்கு கொடுத்துறாத, உன் இதயத்தை பாவத்துக்கு கொடுத்துறாத, உன் இதயத்தை உலகத்துக்கு கொடுத்துறாத, உன் இதயத்தை எதிரையும் கொண்டு அடகு வச்சிடாத. நம்ம ஆட்கள் அடகு வைக்கிறதுக்கு இல்ல. எங்க மலேசியா வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னா பாருங்க, அடகு கடையில நாங்க அடகு வைக்கிறதா தமிழ்நாடுல ஜாஸ்தி இல்லை. எனக்கு கப்புன்னு பார்த்தா இங்கே இதே கடிதாடா. இதயத்தை அடகு வச்சிடாத. புரியுதா? புரியுதா இல்லையா? உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கிட்டீங்கன்னா அந்த இருதயத்துல தேவ வாசம் பண்ணுவாரு. ஆமென். இந்த காலவெளியில ஆண்டவர் உன் இருதயத்தை கேட்கிறாரு. ஃபலானா ஃபலானாவும் இருதயத்தை கேட்கிறாங்க. The choice is up to you. உன் இருதயத்தை யாரு கொடுக்குறாங்க? என்ன கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்பாட்ட உன் இருதயத்தை கொடுத்தேன்னா கழுவி சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கிடுவாரு. இதை விட்டுட்டு இருதயத்தை எங்கேயாவது கொடுத்த 3 நாளையில கிராஸ் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க பாஸ்டர் கூட, பாஸ்டர் கேன் யூ கம் டு மை ஹவுஸ் ஃபார் கவுன்சிலிங், ஐ லாஸ்ட் மை ஹார்ட். Transformation. This morning you need a transformation. Of course, choice is up to you. What சின்ன இருதயம். Come on, make a choice. யார்கிட்ட கொடுக்க போறீங்க? சத்தம் வரல.
என்ன சொல்றாங்க, பாஸ்டர் ஏற்கனவே கொடுத்து தொலைச்சிட்ட பாஸ்டர். ஐயோ, அதை முன்னாடியே நீங்க வந்திருக்க கூடாது. You are too late. நம்மகிட்ட உங்களை முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறேன். இருதயத்தை எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாவே ஆண்டோட இப்பவும் காலம் கெட்டு போகல. இளைய மகன் இழந்து எல்லாத்தையும் போய் கெட்டு குட்டிச்சோராய் நாசமா போய் எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் தான் அப்பாவுடைய அன்பு தேவைப்பட்டுச்சு. அப்பாவுடைய அன்பு உணர ஆரம்பிச்சான். அப்பாவிடத்துல திருப்பி வரும்போது அப்பா அவனை வேலைக்காரனை பார்க்கல, துரோகிய பார்க்கல, சீப்போன்னு சொல்லல. ஒரு வரி சேர்ந்து சொல்லுங்க, திரும்ப அந்த வரியை சொல்லுமா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விடைந்தோடி வந்தே கழுவும் முன் திருத்தாலே நீங்க இருதய சொல்லுங்க, சின்ன இருதயம் சொல்லுங்க. Everybody, come on, sing. கழுவும் முன் திருத்தாலே கரணிங்க இருதய. இந்த உலகம் இருதயத்தை காயப்படுத்தும், கரப்படுத்தும். என் தெய்வம் கழுவி பசுத்தப்படுத்தும். What do you need? What do you need? What do you need? உனக்கு என்ன வேணும்? காயப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம், வேண்டின இருதயம் கழுவப்பட்டு பரிசுத்தமாகணுமா? மேலும் இருதயம் உடைக்கப்படணுமா? ஆமென். தாவீது ஆலயம் கட்டணும் நினைச்ச ஆண்டவர் தூக்கி போட்டார். சாலமோன் ஆலயத்தை கட்டினா அவன் சொல்லிட்டான், நான் கட்டின ஆலயம் சின்னது. BC 606 கிமு 606 இந்த உலகத்துல பெரிய வல்லரசு சாம்ராஜ்ய நேபுகாத்நேசர் ராஜா எருசலேமுக்கு வந்தான். சாலமோனால் கட்டின அவ்வளவு கோடி ரூபாய், இன்னைக்கெல்லாம் அதை மதிப்பீடு பண்ண முடியாது. சாலமோன் அன்னைக்கு கட்டின ஆலயத்துடைய மதிப்பீடை இன்னைக்கு எவனால கட்ட முடியாது, அதை மதிப்பீட போட முடியாது. சாலமோன் நாட்கள்ல இஸ்ரேல்ல தங்கம் மணல் மாதிரி இருந்துச்சா. ஐயோ, நான் அப்ப பறந்துட கூடாது, அள்ளி கொஞ்சம் பாய்க்கு போட்டு வந்துருப்பேன். ஐயோ, நம்ம ஆட்கள் இன்னும் 1 கிராம் கட்சிட்டு இருக்காங்க. இந்த 1 கிராம் காதல போட்டு அதை திருட முடியும் போறாங்க. சாலமோனுடைய நாட்கள்ல தங்கம் மணல் மாதிரி இருந்திருக்கு. நான் சொல்லிட்டா யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? சரி, நான் அப்ப பிறந்திருக்க கூடாது. அவங்களுக்காக சொல்றேன், அவன் காலத்துல தங்கம் மணலா தான் இருந்தது. ஆனா இந்த அப்பன் இயேசு உன்னை என்னையும் ரகசியவர்களை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீ நடக்கக்கூடிய கால் வைக்கக்கூடிய தலம் பொற்தலம். பொற்தல வீதியில நடக்க போறோம். அப்புறம் என்னது? மண்ணு. கொஞ்சம் வாயத்தர சொல்லு. எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம். சொல்லுங்க, வாயத்தரலாம். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க பேசுனா நான் வண்டியை கிளம்பிட்டு இருக்கேன் பாருங்க. சொல்லாமா? எனக்கு இந்த உலகத்துல ஒரு மண்ணு வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னில இந்த வீட்டுல போய் அது வேணும் இது வேணும் நாட்டு கேப்ப சொல்லுங்க. எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ரகசியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல மண்ணை சம்பாதிச்சாலும் பொண்ணை சம்பாதிச்சாலும் விட்டுட்டு தான் போகணும். ஆனா ஆண்டவரை சம்பாதித்திருந்தால் நீ மறிக்கும் போது நித்திய வீட்டுல உன்னை ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படிக்கு அழிந்து போற உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள். ஹல்லேலூயா. 4 சபை உருவாக்கினேன். ஆண்டவர் சொன்னாரு, மோசே இந்த 4 சபையெல்லாம் உன் கீழே இருக்க லீடர்ஸ்ட்டு கொடுத்து எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒரு சபை உண்டாக்குனேன். இப்பதான் ஜனங்க மெல்ல எனக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போய் விட்டுட்டு போனா இந்த ஆண்டவர், நான் 10 வருஷம் ஜம்முல ஊழியர் செஞ்சேன். அங்க வந்து கிளம்பினாரு. இந்த ஆண்டவருக்கு இதே பழப்பா போச்சு. எப்ப பார்த்தா நல்லா கிளம்புவாரு. என்ன ஆண்டவர்? சரி, ஜம்மு விட்டு வந்தேன், சென்னையில வந்து ஊழியர் தொடர்ந்து அங்க 4 சபை உண்டாக்கு. நீ கிளம்புனாரு. என்னதான் செய்ய போறீங்க ஆண்டவர்? ஆண்டவர் ஒரு நாள் என்ன பேசினாரு, உனக்கிட்ட நான் வச்சிருக்கிற பொக்கிஷத்தை ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மட்டும் நீ பயனிடக்கூடியது. உலகமெங்கு நீ போய் சுவிசேஷம் அறிவிக்க. அதோட விளைவு, அதோட கீழ்ப்படிதல் தான் இந்த காலையில் நான் உங்களோட இருக்கிறேன். ஆமென். சாலமோன் கட்டின ஆலயம் போச்சு. ஒரே அடியில புல்டோசர் வச்சு தகர்த்துட்டா. போச்சா?
அதுக்கப்புறம் பிசி 445 டக்கு புரிஞ்சு கொடுங்க. பிசி 445ல எஸ்ரா செருபாபேல் நெகேமியாவுடைய காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல அடிமையாகி ஏறத்தாழ 150 ஆண்டுகள் அடிமையாகி இருந்து சங்கீதம் 137 வாசிக்கிறோம். நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். ஹல்லேலூயா. எங்கள் கிண்ணறங்களை அலறிச்செடி மேல தூக்கி வச்சுட்டு அந்நிய தேசத்துல கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் அழுது புலம்புறாங்க. ஐயோ எங்க தேசத்தை இழந்துட்டோமே, ஐயோ எங்களுடைய ஆலயத்தை இழந்துட்டோமே, ஐயோ எங்களுடைய இஸ்ரேல் தேசத்தோட மகிமை இழந்துட்டோமே, ஆண்டவரை இழந்துட்டோமே. நீ ஆண்டவரை இழந்த, நீ எங்கேயோ அடிமையா இருந்த. ரகசியத்தை புரிஞ்சுக்க யாரும் சரி, நீ ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்துன்னு ஏதோ ஒண்ணு சிக்கிடுவ. சின்ராசு சிக்கினானா எங்க சிக்கிருக்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. நான் பேச பேச ஆவியான காமிச்சிட்டு இருப்பேன். நீ எங்க சிக்கிருக்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்றேன், உனக்குள்ள ஆண்டவர் இருந்தா நீ கிட்டாரு பாடி ஆராதிக்கிற அபிஷேகம் இருக்கும். உனக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னு கிட்டார் தூக்கி அலறி செடியில வச்சிடும். அது இங்க செல்ஃப்ல வச்சிடும். அதே வீட்டுல கீபோர்டு இருக்கும், இங்க தூக்கி வச்சிடும். ஹலோ, நான் புரிஞ்சுக்குவேன். இதை கிண்ணறத தூக்கி எங்கேயோ வச்சுட்டான், இவன் எங்கேயோ சிக்கிட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் சிக்க மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் கிளம்பணும் வரும், கர்த்தர் கிளம்பணும், வாய் வார்த்தை கிளம்பணும். கரங்களை வைத்து சொல்லுங்க, இதுவரை சிக்கினது போதும், சின்ன பின்னமானது போதும், சீரழிஞ்சது போதும். பாபிலோன் ஆடுகள் அருகே உட்கார்ந்து ராத்திரி பகல கண்ணீர் வடிச்சு அழுதது போதும். சியோன் குமாரத்தியே, எலும்பு எலும்பு, வல்லமை தரித்து கற்கவான். பிசி 445ல நேபுகத்நேசர் இடித்து போட்ட ஆலயத்தை செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா எழுப்பி அப்படியே மறுபடியும் ஆலயம் கட்டினாங்க. அந்த ஆலயத்தை இடிச்சுட்டாங்க, அந்த ஆலயத்தையும் இடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சபை கட்டினா உலகத்தாக்கு பொறுத்துக்காது. ஏதேதோ கட்டினா எவனுக்கு பிரச்சனை இல்லை, சபை கட்டினா தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. குடும்பத்துல என்ன செஞ்சாலும் பிரச்சனையே வராது. வாங்க ஜோம் பண்ணாத பிரச்சனை. ஜோம் பண்ணலாமா, பைபிள் படிக்கலாமா, என்னது கரங்களை எடுத்து சொல்லுங்க, என்னை யாரும் அழிக்க முடியாது, என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன், ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்வார். மீண்டும் ஜெபிப்பேன், மீண்டும் வேதத்தை வாசிப்பேன். I will invite the presence of God in my life. Hallelujah. பேசிக்கொண்டிருக்கும் போது உங்க இருதயத்துல தேவன் தம்முடைய வல்லமை உள்ள ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இது பின்வரும் நாட்கள் வெளியே போகும்போது பார்ப்பீங்க. There is a new anointing flow by hearing the word of God. இனிமேல் ஜெபிப்பதற்கு, வேத வாசிப்பதற்கு தடை இருக்காது. என் அப்பனுக்கு இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது டெம்பிள், ஏரோதேஸ் என்கிற யூத தேசத்துடைய ஒரு பெரிய ராஜா, ரோம சாம்ராஜ்யத்துடைய ஆதிக்கத்திற்கு கீழே ஒரு ஆலயத்தை கட்டினா. 46 வருஷமா கட்டினான். எத்தனை வருஷமாங்க? எத்தனை வருஷம்? இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது எருசலேம்ல போய் ஆலயத்தை போய் பார்த்து சொன்னார்ல, அங்க புறாணிக்கிற பிசினஸ் பண்றவங்க கைத்தறி அடிச்சு எல்லாம் வெட்டி விட்டார்ல, அந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் இல்ல. ரொம்ப பேருக்கு வேலை தெரியல, நல்லா கவனிச்சுங்க. அந்த ஆலயம் ஏரோது நாள் கட்டப்பட்ட ஆலயம். ஆண்டவர் வெளியே வந்து சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன்னு சொன்னாரு. இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு புரியல. உடனே தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு, நீ அதை இடிச்சு முன்னால எழுப்பிடுவியா? நான் சொல்றேன், அது கல்லினால கட்டின ஆலயம். கரங்களை வச்சு சொல்லுங்க, அது கல்லு, அது மரம், அது மண்ணு. ஏரோது அரசனால 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயத்தை இடிச்சுட்டாங்க. அவன் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கரங்களை வைத்து சொல்லுங்க எல்லாரும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேசிக்கிட்டே இருக்கலாமா? அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாமா? இப்ப நான் சொன்ன ஆலயம்லாம் இடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு ஆலயம் நிலைத்து நிறுத்திக் கொண்டிருக்கிற. கரங்களை வைத்து சொல்லுங்க,
நான் 7 டெம்பிள் மட்டும் பேசியிருப்பேன். இப்ப நான் பேசியிருக்கிற 5வது டெம்பிள், பேச போறது 5வது டெம்பிள். இந்த 5வது டெம்பிளை எவனால இடிக்க முடியாது? கரங்களை வந்து சொல்லுங்க. ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 16:12 சொல்லி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென். அந்த ஆலயம் நீங்க. நிறைய ஆலயங்கள் சேர்த்துதான் சபை. I will build my church. Church is not belongs to any pastor. Church is not belongs to any bishop. Church is not belongs to any mission. Church is belongs to Jesus. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இந்த சபை. அவங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த சபை பாதாளத்தின் வாசலால மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லு, நிறைய பேர் என்ன வியாக்கியம், பேதர், அது கல்லுன்னா பேதர், பேதர் இல்ல, இயேசுதான் அந்த கல்லு. சபைக்கு மூலக்கல் இயேசு கிறிஸ்து, தெரியுமா உங்களுக்கு? He is the cornerstone. ஆமென். சொல்லுங்க, எல்லா கரங்களும் சொல்லுங்க, என் அஸ்திபாரம் இயேசுதான். என் வாழ்க்கையின் ரகசியம் இயேசு. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு. Come on say, எல்லாரும் வாயத்தை அறிக்கை செய்வோம், என் குடும்பத்துடைய அஸ்திபாரம், என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு. இந்த ரகசியத்தை உணர்ந்த உங்களுடைய குடும்பத்தை எந்த பிசாசாலும் எவனாலும் தொட முடியாது. ஆமென். சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இந்த டெம்பிளை யாரால அழிக்க முடியாது. மைண்ட் பாயிண்ட் சொல்லுங்க, இந்த டெம்பிள, இந்த சபைய பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. இந்த டெம்பிளுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், இந்த டெம்பிள் நிலைச்சு நிற்கும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டது. Amen. Hallelujah. Whatever the circumstances comes in your life, trials and temptations, through tears, நீங்கள் நான் ஒன்ன மட்டும் கரங்களை வச்சு சொல்லுவோம், இந்த டெம்பிள். சொல்லுங்க, இந்த டெம்பிள். இங்கேயும் டெம்பிள். வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக. இந்த டெம்பிள் செத்தாலும் ரகசிய வருகை வரும்போது, இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது, ஒரு இமை பொழுதுல பிரதான எக்கால சத்தத்துடைய தூதனுடைய சத்தத்தை கேட்கும் போது, இந்த டெம்பிள் மண்ணில ஓய்வுல இருந்தாலும் உயிர்த்தலும். Amen. This temple will be resurrected. There is no power, no authority can destroy this temple. இந்த ஆலயத்தை இடிப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்தோம், எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்தா. சபையே, இங்கிலாந்து தேசத்துடைய ஒரு பெரிய மன்னன், வால்டேர் என்ற மன்னன், அவன் அரண்மனையில உட்கார்ந்து சொல்லி பார்த்தான், நான் பூமியில பைபிளை இல்லாம பண்ணிடுவேன், நான் கிறிஸ்தவமே இல்லாம பண்ணிடுவேன் சொன்ன மனுஷன் மனுக்கு விடா. அவன் எந்த அரண்மனையில உட்கார்ந்து சொன்னானோ அந்த அரண்மனை தான் இப்ப பைபிள் பிரிண்டிங் பிரஸ் அங்கதான் இருக்கு. கருப்பு இருக்கோமா? கருப்பு சொல்லுங்க, சொல்லுங்க, அப்படி இயேசுவை யாராலும் வின் பண்ண முடியாது. பேச மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லாமா, என் ராஜாவை வின் பண்ண முடியாது, என் தெய்வத்தை வின் பண்ண முடியாது, என் மனவாள இயேசு வின் பண்ண முடியாது, மனவாட்டிய வின் பண்ண முடியாது, மனவாட்டிய திருச்சபை யாராலும் வின் பண்ண முடியாது, மாம்சமோ ரத்தமோ பாடுகளோ வாழ்க்கையில வின் பண்ண முடியாது. எவ்வளவு பாடு உபத்திரம் இருந்தாலும், come on you say one big hallelujah. சந்தோஷம். இந்த ஆலயம் 2024 வருஷம் அந்த பூமியில இருக்குது. ஆஸ்திரிப்பு கூட 2000 வருஷம் இல்ல. சாலமோன் ஆலயம் 2000 வருஷம் இல்ல. ஆமென். செருபாபேல் ஆலயம் 2000 வருஷம் இல்ல. ஏரோது ஆலயம் 2000 வருஷம் இல்ல. இந்த உலகத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆலய சபை நீங்களும் நானும் ஆலயம். All the temples are joined together is called a church. சபை சபையாகவே இருக்கட்டும். கரங்களை சொல்லுவோமா? சபை சபையாகவே இருக்கட்டும். மனவாட்டி மனவாட்டியாகவே இருக்கட்டும். கற்புள்ள தூய சபையாக, பரிசுத்தமுள்ள, அன்புள்ள, ஒழுக்கமுள்ள, நீதி உள்ள, சாட்சி உள்ள சபையாய் கண்டிகையே. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. அந்த ஸ்டாண்டர்ட் தெரியுமா? எத்தனை பேர் உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் புரிஞ்சு வச்சிருக்கீங்க? I am the bride of Jesus Christ. எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுங்க. ஐயோ, கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? எதை சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறீங்களா? கொஞ்சம் கவனி. கல்யாணத்துக்குலாம் போவோம் பாஸ்டர், மொய்யை வச்சு சாப்பிட முடியாதுவோம் பாஸ்டர். இங்க பாரு, கல்யாணத்தை போய் மொய் வச்சு சாப்பிட்டு ஓடாத. அங்க போய் பாரு,
அந்த கல்யாணத்துல ரெண்டு பேர் தான் விஐபி. அந்த 2 பேர் இல்லைன்னா கல்யாணமே இல்லை. ஒரு மணவாளன், இன்னொரு மணவாட்டி. அந்த 2 பேர்த்துல விஐபி யாரானா மணவாட்டி தான். தெரியுமா உங்களுக்கு? மணவாளன் போட்டிருக்க சட்டைக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் முடிச்சுவாங்க. மணவாட்டி போட்டிருக்க சட்டையெல்லாம் 10,000 முடிக்க முடியாது. இப்போ ரெடி ஆகி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய விஐபி யாரு சொல்லுங்க? யாரு? கிறிஸ்துவின் மணவாட்டி யார் தெரியுமா? நம்ம மேல போவோமா? தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. எங்க நீ எதுக்கு ரட்சிக்கப்படுங்க? நீ எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? நீ எதுக்கு பரிசுத்தம் ஆயிட்டீங்க? பூமியில 60 வருஷம் 70 வருஷம் வந்து அப்பம் கொடுத்தா மீன் கொடுத்தா எப்ப பார்த்தா இதே பேசி சாப்பிட்டு போறது அல்ல. நீ பரலோகம் போவதுக்கு தான் இயேசு அழைச்சிருக்க. தைரியம் அந்த சத்தியத்தை சொல்லுங்க. என் அப்பன் இயேசு வானங்கள் மீது வருவார். அவருடைய மணவாட்டிய சபையை ஆயத்தமாக எடுத்துக் கொள்ளப்படும். பரலோகத்துல பெரிய விஐபி யார் தெரியுமா? மணவாட்டி தான். சொல்லுங்க. பெரிய கரிய சொல்லி உட்கார்ந்து எங்க நீங்க தாங்க மணவாட்டினா வேற எங்கேயோ பிக்சர் போடாதீங்க. நீங்களும் நானும் தான் மணவாட்டி. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம். இதான் ரகசியம், இதான் சத்தியம். இது வரைக்கும் நீ கேள்விப்படல, இன்னைக்கு கேட்டு நீ ஆயத்தமாயிடு. இயேசு மேகங்கள் மேல வரப்போறாரு. ஆயிரமான தூதர்கள் கூட வரப்போறாங்க. இக்கால சத்தம் துணிக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம ஒரு நிம்மை பொழுது மறுரூபமாயிடுவோம். அது ஒரு பெரிய டாபிக். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த முறை நான் வரும்போது இந்த ரிஃப்ராக்ஷனை பற்றியும் ஒரு ரெவலேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் டைம் எடுத்துக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாய்க்கப்படுவார். நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. பரலோகத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். கரங்களை சொல்லுவோமா? இந்த சபையை யாராலையோ நிக்க முடியாது. நம்பர் 5th சர்ச், 6th சர்ச். இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி ஒண்ணு இருக்கும். அப்பொழுது ஒரு ஆலயம் இந்த பூமியில இருக்கும். இப்ப எருசலேம்ல ஆலயம் இல்ல. இப்ப எருசலேம்ல ஆலயம் இல்ல. ஏன் ஆலயம் இல்லைன்னா சபையாகிய ஆலயம் இருக்கிற வரைக்கும் எருசலேம்ல ஆலயம் இருக்காது. கடந்த முறை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா பிளான் திங்ஸ் எல்லாம் எருசலேம் இறக்கிட்டாங்க. அவர் அடுத்த முறை பிரசிடென்ட் ஆயிருந்தா நேரம் எருசலேம்ல ஆலயம் வந்திருக்கும். ஆவியானவரை தடுத்து போட்டாரு. இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மலேசியால ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த ஆலயம் ஆன்டி கிரைஸ்ட், தி டெம்பிள் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். எருசலேம்ல மீண்டும் ஒரு 6வது ஆலயம், சாலமோன் ஆலயம் போலவே ஒரு ஆலயம் எழும்பும். அது அந்தி கிறிஸ்துடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம எல்லாம் மேல போயிடுவோம். அப்ப அங்க அந்த சம்பவம் நடக்கும் போது ரகசியம் எனக்கு நடந்துச்சு. நம்ம எங்க போயிடுவோம்? கரங்களை சொல்லுங்க. நம்ம எங்க போயிடுவோம்? மேல போயிடுவோம். இங்கிலீஷ்ல சொல்லாமா? I have been waiting for uppertake. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. ஓ, சுலவா சொல்லமா? I have been waiting for uppertake, not for undertake. நான் யாருக்கு அண்டர்டேக்கர் ஆக மாட்டேன், அப்பர்டேக்கர் ஆயிடும். சொல்லுங்க. We have been waiting for uppertake. மேல் நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவது ஆயத்தத்தோட காத்துக்கொண்டிருக்கிறோம். யாருக்கு அண்டர்ல வரதுக்கு இல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த சபை உலகத்துக்கு அண்டர் ஆகாது, பிசாசுக்கு அண்டர் ஆகாது, மாம்சத்துக்கு அண்டர் ஆகாது. இது முழுக்க இயேசுவுக்கு அண்டர் ஆயிடும். ஆமென். அந்த கிறிஸ்து காலத்துல ஒரு ஆலயம், அந்த ஆலயம் இடிக்கப்படும். நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உபத்திரவ காலம்லாம் முடிஞ்சு அந்திகிறிஸ்துடைய ஆளுகை முடிஞ்சு நம்ம மீண்டும் திரும்ப பூமிக்கு வருவோம். அதான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இயேசு ராஜாவாய் முதல் திருப்பு வரும்போது ரட்சகரா வந்தாரு. அவர் 2வது திருப்பு பூமிக்கு வரும்போது ரட்சகரா வர மாட்டாரு. He will come into the world as a King of Kings and the Lord of Lords. ஒரு முறை பிலாத்துவுக்கு முன்னாடி நிற்கும் போது பிலாத்து கேட்கிறான், Are you King of Jews? யூதருக்கு ராஜாவன் கேட்கும் பொழுது இயேசு சொன்ன பதில், நீ சொல்லுகிறபடி. அவர் வாய்ந்த நாராஜா சொல்ல, நீ சொல்லுகிறபடி. அல்லேலூயா. ரகசியத்தை சொல்லட்டுமா? நம்ம ஆயிரோட அரசாட்சிக்கு கீழே பூமியில வரும்போது என் பைபிள் சொல்லுது, உலகத்தை நம்ம நியாயந்திருப்போம். இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ல பேசாம உட்காந்துருக்கீங்க. சிவில் கோர்ட்டு, லோவர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இதெல்லாம் ஆயிரம் அரசாட்சியில அங்க உட்கார்ந்து எம்எல் படிச்சவன், எல்எல்பி படிச்சவன் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டு
இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள், நியாயம் விசாரிக்கிறவர்கள் சபை. ஆமென். உன் முன்னாடி இந்த தேசத்துடைய பிரதம மந்திரி நிற்பா நியாய தீர்ப்புக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேசத்தை நியாயம் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போறது யாரானா நீங்கள் நான் தான். ஹல்லேலூயா. மலேசியா வரலாறுல 2வது இடத்துல வந்துருச்சு நினைக்கிறேன். ட்வின்ஸ் டவர் இல்லையா? ட்வின்ஸ் டவர் உங்க ஊர்ல தாங்க இருக்குது. ஆமா. எத்தனை பேர் இந்த ட்வின்ஸ் டவருக்கு சொந்தக்காரா போறீங்க? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எனக்கு புரியல. இவன் நல்லா கட்டி வச்சிருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, எவன் நல்ல பில்டிங் கட்டினான்னு பார்த்து அவன் சந்தோஷமா சொல்லுவான். பராமப்பட்ட தம்பி நல்லா கட்டி எனக்காகட்டு போயிடு. ஒரு ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, நல்லா கட்டுங்க, ஸ்ட்ராங்கா கட்டுங்க, எனக்காக சொல்லி போயிடுங்க. அவன் கட்டி வச்சுட்டு போயிடுவான். 1000 வருட அரசாட்சியில் நம்ம தான் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் மலேசியாவை ஆளுகை செய்ய போறீங்க? உட்கார்ந்து இருக்க பார்த்தா எதுவுமே வேண்டாம். இன்னும் அடிமையா இருக்க கூடாதுங்க. நம்ம ஆளுகை செய்ய பிறந்தது. ஆமென். இப்ப மண்ணு வேண்டாம். 1000 வருட அரசாட்சியில உலகத்தை நம்ம நியாயம் தீர்ப்போம். ஹல்லேலூயா. ராஜாக்களும் நாங்கள், நீ நம்ம பாட போகாத மாதிரி உனக்கு மனசுல வரணும். ராஜாக்களும் நாங்களே பாஸ்டர், நான் எங்க பாஸ்டர் ராஜா? எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கும். நானே பிச்சைக்காரன். நல்ல கவனி, நீ இப்ப பிச்சைக்கார போல இருந்தாலும் 1000 வருட அரசாட்சியில நீ தான் ராஜா. ஆண்டவர் ராஜாதி ராஜா is the king of kings, and you will be called the kings and queens and the high priests. ஆமென். 6 ஆலய சொல்லி கொடுத்த ஒரே ஆலய கடைசியில 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே அங்க ஒரு ஆலயம் இருக்கும். அது Jesus himself will be the temple. அந்த 7வது ஆலயம் இயேசுவே அந்த ஆலயம். ஆமென். ஒருவரை பாடுமா? தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலித்தம் ஜன்னங்களின் தானம் திட்டம் சுத்த ஜீவனதியும் அவரே. 7th டெம்பிள் சொல்லுங்க எல்லாரும். 7வது டெம்பிள் இயேசுவே அந்த டெம்பிள். அந்த டெம்பிள்ல லைட் தேவையில்ல. அந்த டெம்பிளுக்கு மின்சாரம் தேவையில்ல. அந்த டெம்பிள்ல தீட்டுள்ளது ஒன்று போகாது. அந்த டெம்பிள்ல ராஜாதி ராஜாவே நித்திய வெளிச்சமாய் இருப்பாரே. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல, எதுவும் இல்ல. Jesus himself will be the temple and his glory will be the marvelous light. அந்த மகிமைக்குள்ள போறதுக்கு தாயா இந்த பாடு. அந்த மகிமைக்குள்ள நீ பிரவேசிக்கிறா. இந்த உபத்திரவை காலத்து உபத்திரவ பாடு கண்ணீர் வேதனை ஏன்? We shall be serve the Lord Jesus years and years of millennium. 1000 வருஷங்கள் கர்த்தரை சேவிப்போம். ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் அப்படியே திருவிழா நிலைக்கு அப்படியே கடந்து செல்வோமா? திருவிழா கடந்து செல்வதற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பிடுங்க. எல்லாரும் தயவுசெய்து எல்லாம் என் சகோதரர், என் தாய் சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அங்க பாஸ்டர் இருக்காங்க. எல்லாம் எழுப்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவுசெய்து எழுப்பி கண்ணை மூடுங்க. அங்கேயும் போகாதீங்க. நம்ம ஒரு கொஞ்சம் வர்ஷிப் பட்டு பண்ணி திருவிழா வருவோம். எல்லாரும் எழுப்புமா? ஒரு 5-10 நிமிஷம் தயவுசெய்து கரங்களை மேல உயர்த்துங்க. இந்த செய்தியை கேட்டுக்கிறீங்க. இந்த 7 வித டெம்பிள்ல 5வது டெம்பிள் நீங்கள் நான். கரங்களை மேல உயர்த்து அப்படியே சப்மிட் பண்ணுங்க. உங்களை சப்மிட் பண்ணுங்க. நான் தான் அந்த ஆலயம். சொல்லி பார்க்கலாமா? நான் தான் ஆலயம். வாரும் தூய ஆவியானவரே, எனக்குள்ள ஆளுகை செய்யுங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. சொல்லிட்டே இருங்க. கண்ணு மூடிங்க, கண்ணை திறக்க வேண்டாம். இந்த நேரத்தில் ஆண்டவரை பாருங்க. நான் உம்முகம் பார்க்கணும். சொல்லுங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இது வரைக்கும் நான் இயேசுவை பார்க்கல, இது வரைக்கும் அப்பாவை பார்க்கல, இது வரைக்கும் தெய்வத்தை பார்க்கல, இது காலவேளை பார்க்க வந்திருக்கிறேன். கரங்களை மேல வைத்து என்னோட சேருவோம். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆசையெல்லாம் நீர்தாரையா, தேவையெல்லாம் நீர்தாரையா, ரட்சகரே இயேசுநாதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா. தேவையெல்லாம் எனக்கு நீர்தானே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, எல்லாருமே எல்லாம் சொல்லுங்க. ஆசை, தேவை, ஆராதனை. அப்ப ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதே.
போகுது. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உன் இதயத்தை வார்த்தையோட வந்திருக்க, உன் இதயத்தை கசப்போட வந்திருக்க, உன் இதயத்தை கண்ணீரோட வந்திருக்காயா, உன் இதயத்தை நொறுங்கி போய் வந்திருக்காயா, கரங்களை உயர்த்தி உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட, உலகத்தை பாடலையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இன்னி. எத்தனை சொல்லுமா? என் இதயமெல்லாம் இனிக்குதையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியானவருடைய கால வேளையில உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ், ஹெவன்லி வர்ஷிப். பரலோக தூதரோட சேர்ந்து ஆராதிங்க. கண்ண மூடி கரங்களை மேல உயர்த்தி அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. உம்முகம் பார்க்கணுமே. எல்லாரும் இந்த வரி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. நாம ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும். போதும் ஆண்டவரே சொல்லுங்க. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. எல்லாரும் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமர் தேவையோ எதிர்பார்ப்பு சொல்லுங்க. உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. நான் உம் சித்தம் அறியணுமே. ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆராதிப்போம். ஆவியில நிரம்பி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த. சேர்ந்து சொல்லுவோமா? இப்ப உங்க கூட தூதர் வந்துருவாங்க. நீ இத சொல்லி ஆராதிக்கும் தூதர் கூட வந்துருவாங்க. கேராபீன்கள் வந்துருவாங்க, சேராபீன்கள் உங்களோட வந்துருவாங்க. பரலோக ஆராதனை சேர்ந்து ஆராதிங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமே, உங்களை மறந்து நிக்கிற இடத்த மறந்துருக்க. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆராதிங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி. ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவில் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். ஆராதனை உமக்கே, உமக்கே
கர்த்தருடைய ஆவியானவங்க மேல வல்லமையா, கர்த்தருடைய ஆவியானவங்க இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவங்க இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. அவங்களை மறுரூபப்படுத்துங்க. அவங்களுக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர் அவங்களை மறுரூபப்படுத்துங்க. இந்த சபை மறுரூபம் அடைவதாக, இந்த சபை எழுப்புதல் அடைவதாக, இந்த சபை தேவ மகிமை அடைவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, துதியும் கன மகிமை. சொல்லமா, துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உங்களுடைய சபையா இருக்கிறோம், நாங்க உங்களுடைய ஆலயமா இருக்கிறோம். பாதாளத்து வாசல் மேற்கொள்வது இல்ல, உலக அதிகாரம் மேற்கொள்வது இல்ல, அந்தகாரம் மேற்கொள்வது இல்ல. எங்களை லிபரேட் பண்ணுங்க, எங்களை மகிமைப்படுத்துங்க, எல்லா மல்லவிடங்கள் நிரப்புங்க, தேசத்தில் எழுப்பதில் கொண்டு வந்து எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவை நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தொடர்ந்து உடைய சமூகத்தில் ஏற்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே நம்ம இருக்கும். நம்ம இப்பொழுது திருவிருந்துக்கு நேரம் ஆயத்தமாக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் நாங்க திருவிருந்து ஆராதிக்கிற ஸ்டைல் வேறையா இருக்கும், நீங்க திருவிருந்து செரமோனியல் வேறையா இருக்கும். பட் இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய செரமோனியலுக்கு பிடிக்காத ஒரு கம்யூனியன் இருக்குமானால் தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நாங்க இந்தியாவிலே ஆராதிக்கக்கூடிய திருவிருந்து செரமோனியல் கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆகவே நம்ம எல்லாரும் கம்யூனியன் எடுப்பிற்கு முன்பதாக கண்களை மூடி நம்ம ஜெப நிலையில இருக்கலாமா? எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம். எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இதை ஆராய்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க மண்ணாவை புசிச்சாங்க, தண்ணீரை குடித்தாங்க, இச்சை உள்ளவர்களாகி வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நாமும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எல்லாரும் ஜெப நிலையில ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்க. பின்பு நாம் இந்த வசனத்தை வாசித்து நாம் திருவிருந்து பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். Shall we read the epistle of 1 Corinthians chapter 11 verse 23 onwards. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்ற சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த திருவிருந்து எப்படி பண்ணணும்னா, இந்த அப்பத்தை இந்த ரசத்தை நீங்க வாங்கி பானம் பண்ணும்போது ஒன்றை நீங்க புரிந்துக்கணும், this is the body of Christ. இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம், this is the blood of Jesus. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இதுதான் உங்க மைண்ட்ல வரணும். அதை நீங்க செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இந்த திருவிருந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுதலாகும். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்ம திருவிருந்து எடுக்கும்போது மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகளா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகளா இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகினால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. Through this communion we are declaring the death of Jesus Christ. அவருடைய மரணத்தை நம்ம அறிவிக்கிறவங்களா இருக்கிறோம். இப்படி இருக்க கண்டிஷன்ஸ், இந்த கம்யூனியோட ஒரு கண்டிஷன் இருக்க வாசிக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். கவனிக்கிறீங்களா? அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன், இதுல அன்குவாலிஃபைடா நீங்க இதுல கை வச்சீங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை குறித்து இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவங்களாயிடுவீங்க. வாட் டஸ் இட் மீன் அன்குவாலிஃபைடு? தகுதி இல்லாம எப்படி? அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க மனம் திரும்பி இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பிதாகுமார பரிசுத்தாவி நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். பரிசுத்தாவி பெற்றிருக்கணும். அதுக்கு பின்பு இன்று நாள் வரைக்கும் உங்களுடைய ஜீவிதம் நல்ல வேத வாசிப்பு, ஜெபம், துதி, ஆராதனை, சபை ஒழுங்குகள், இது ரொம்ப முக்கியம். பர்சனலா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து நிதானிக்க கடவுள். அந்த வசனம் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அன்குவாலிஃபைடு இதுல கையில் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டாகும். அப்படின்னா இது நிமித்தம் சிலர் பலவீனமாயிடுறாங்க. இது நிமித்தம் சிலர் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறாங்க. அன்குவாலிஃபைடு இதுல கை வச்சீங்கன்னா உங்க சரீரத்துல பலவீனம் வரும்னு பைபிள் சொல்லுது. சிலர் வியாதி பட்டுறாங்கன்னு சொல்லுது. சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க பல வருஷமா வியாதியா இருக்கிறீங்க, எத்தனையோ மருந்து சாப்பிட்டு போகல அப்படின்னு சொன்ன அந்த கால வேலையில உங்களை கன்ஃபஸ் பண்ணீங்க. திரும்ப தப்பா கை வச்சீங்கன்னா வியாதி வந்தானா எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் போகாது. அது ஒரே ஒரு வழி மனம் திரும்புது. இந்த கால வேலையில உங்களை மனம் திரும்பி அந்த பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, உங்க உகந்த பிள்ளையனை மாற்றுங்க. தகாத விதமாக கை வச்சிட வேண்டாம். சுருக்கமா ஒரு வசனத்தை வாசித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவரே, எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கிறோம். நம்ம எந்த மனுஷன் தன்னை சோதித்து பாருங்க. மற்றவங்களை சோதிக்க வேண்டாம், அவங்களை சோதித்து பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நான் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை புசிப்பதற்கு, கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவளா இருக்கிறான். கமான் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர்களை சோதிச்சுவாரு. ஆவியானவர்களை விளக்கம் பண்ணுவாரு. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் இது அப்பா ரசம் கையில வரத்துக்கு முன்னாடியே நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே இந்த அப்பத்தை ஆமென் ஆசீர்வதிப்பாராக. இந்த ரசத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை ஊழியக்காரர்கள் கருத்துல கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசருக்கு கொடுத்தது போல இந்த அப்பத்தை சபைக்கு நாங்கள் பிட்டு கையளிக்கிறோம். அந்தபடியே இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து இது இந்த ரத்தம் என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதுதான் என் மரணத்தை நினைவு கூறுங்க. This is the blood of Jesus. This is the body of Jesus. ஆமென். எங்களை நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஊழியக்காரன் கையில் இருக்கிற உங்களுடைய அப்பம், உங்களுடைய ரசம், இது உங்களுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் நாங்கள் அடையாளம் எண்ணிக்கொள்கிறோம். இதுல பங்கு பெற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஜீவன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே, அப்பாவும் சமூகத்தின் எல்லாம் சொல்லுவோமா? அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம், எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பத்தை கையில வாங்கினவங்க, ரசத்தை கையில வாங்கினவங்க சேர்த்து புசிக்கும்படி வெயிட் பண்ணுங்க. யாருக்கு முன்னாடி சாப்பிட வேண்டாம், வாங்கி வச்சுட்டு கையில வச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த சரி அந்த அப்பத்தை ரசத்தை கையில வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென். குற்றமில்லாத ரத்தம் சொல்லி பார்க்கல, இது குற்றமில்லாத ரத்தம், இது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை தருகிற ரத்த ஜெயா, ரத்த ஜெயா, இது இயேசுவின் சரீரம். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. எல்லாரும் சொல்லுவோமா? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கையில வச்சிருக்கிறீங்க. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோர் நாய் என்னை
மாற்று விலையாக இந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக இந்தனர். எல்லாம் சொல்லுங்க, அந்த அப்பத்தை பார்த்து சொல்லுங்க, ரசத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன விலையேற பெற்றோனாய் மாற்ற இந்த இயேசுவின் ரத்தத்தை கையில வச்சிருக்கிறேன். இந்த ரத்தம் என்ன விலையேற பெற்றோனை மாற்று. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரருக்காக பிடிக்கப்பட்ட சரீரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. Amen. Praise the Lord. Yes. Amen. Thank God. நம்ம எல்லோரும் தயவுசெய்து கவனிக்கலாம். அப்போ ரசம் கிடைக்கலன்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் கிடைச்சிருக்கா? கிடைக்கலன்னு சொல்லுங்க. அப்போ ரசம் கிடைக்கலன்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்து. இல்ல ரெண்டுல ஏதோ ஒண்ணு கிடைச்சு ஒண்ணு கிடைக்கலாம், கரங்களை உயர்த்தலாம். சரி, எல்லாருக்கும் சேர்ந்து கிடைச்சிருக்குமா? நாம் சேர்ந்து இந்த பந்தியை ஆசரிப்போம். இது இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். நாம் சேர்ந்து பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணவங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் அப்பத்தை புசித்து பானம் பண்ண பின்பு ஸ்தோத்திர பாட்டை பாட்டி ஒளிவு மலைக்கு போனார்கள். கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவ அப்படி சீசர்களும் பஸ்காவை ஆசரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஒளிவு மலைக்கு போனாங்க. நம்ம எல்லாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்த்தது ஸ்தோத்திரம் சொல்லாம ஸ்தோத்திரம் சொல்லுவா. ஆண்டவரே, உடைய சரீரத்துக்காய் நன்றி, உடைய ரத்தத்துக்காய் நன்றி, உடைய ஐக்கியத்துக்காய் நன்றி, உடைய சமாதானத்துக்காய் நன்றி, உடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. இந்த ரத்தத்தின் மூலம், இந்த சரீரத்தின் மூலம் எனக்கு பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரப்பா சந்தன ரிகாரா. ஆமென், 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 ஆமென். அப்பமும் ரசமும் மீதியா இருக்குது. அது எதை குறிக்கிறது சொன்னா, இன்னும் நம்ம மலேசியாவில இந்த கேஎல் பகுதியில் அநேக ஜனங்க ரட்சிக்கப்பட்டோம். அவங்க எல்லாம் இங்க வரணும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது சபைக்கு வரணும். அந்த மீதியான அப்பா ரசம் அதை தான் காமிக்குது. 2 நாட்கள் திரள் கூட்டத்தை சந்திப்போம். அவர்கள் இந்த திருவிழத்தில் பங்கு பெறுவார்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து கடந்த ஸ்தலங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்றைய சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய அநாதி தீர்மானத்தை சித்தத்தின்படி அடியே இந்த ஸ்தலத்துல கொண்டு வந்தீங்க. இந்த அருமையான ஊழியக்கார அறிமுகப்படுத்துறீங்க. இந்த அன்பு குடும்பங்க நிக்கிறவங்க எல்லாம் என் குடும்பம் ஆண்டவரே. நிக்கிறவங்க ஒரே குடும்பமா சபையை நாங்க வந்திருக்கோம். எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அங்கிள், ஆன்டி, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சிருப்பீங்க. இந்த ஆராதனை பாடி இருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க, ஆராய்ச்சிருப்பாங்க, சாட்சி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. கேட்ட செய்தி யார் காதல விழுந்துச்சோ, 7 வகையான ஆலயத்துல 5வது ஆலயமாகிய சபை மகிமை சபையாய் எழுப்புவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த கம்யூனின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதன் மூலமா பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, சுகம் சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. விசேஷமா இந்த ஆலயத்துடைய ஊழியக்காரரையும், ஊழியக்கார அம்மாவையும், பிள்ளைகளையும், நட்பு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம். அவர் செய்கிற ஊழியர்கள் ஊழியர் செய்கிறதால், செய்து வருகிறதால் தமது நாமத்திற்கு நிமித்த காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிற தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான சகோதரன் ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நம்ம கற்பனை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you very much. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.